அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ ஜோதிடத்த பத்தி நம்ப பார்க்க போறோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு ஜோதிட ரீதியாக ஏற்படும்? அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ப பார்க்க போற விஷயம். இது ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்ப பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த கல்லீரல் ப்ராப்ளம் தொடர்பு கொள்ள பாவகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமும், 6ஆம் இடமும் தான் அத சொல்லக்கூடிய பாவகம். ராசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கன்னி ராசியும், மகர ராசியும் கல்லீரலை நோய் ஏற்படக்கூடிய ராசிகளாக கருதப்படுகிறது, ஜோதிட ரீதியாக. அதே மாதிரி கிரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காரக கிரகம் கல்லீரலுக்கான காரக கிரகம் என்ன அப்படின்னா, குரு. இப்போ குரு தான் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் அப்படிங்கிற லிவர் அப்படிங்கிற கிரகத்துக்கு லிவர் அப்படிங்கிற உறுப்புக்கு காரக கிரகமாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அப்போ குரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால், இல்லன்னா குரு 6ஆம் அதிபதியாக வந்திருந்தால், இல்லன்னா குரு 5ஆம் இடத்திலயோ, 6ஆம் இடத்திலயோ தொடர்பு கொண்டால், ஒருத்தருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுலயும் மகரத்துல இல்லன்னா கன்னியில குரு இந்த மாதிரி கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா, பாவ கிரகங்களோட தொடர்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னா, கல்லீரல் அப்படிங்கிற லிவர் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது வந்து ஜோதிட ரீதியாக உள்ள அமைப்பு. இத வந்து இந்த உதாரண ஜாதகத்துல நம்ப பார்ப்போம். இப்ப இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடிய உதாரண ஜாதகத்துல கடக லக்னத்துல பொறந்திருப்பாங்க. கடக லக்னம், கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரத்துல பொறந்திருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறாங்க. இந்த 3 கிரகங்களும் இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாய் தசையில செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்கு. இங்க செவ்வாய் அப்படிங்கிறவரு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கார். சரிங்களா? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல செவ்வாய் நின்னு தசைய நடத்துறார். அப்போ குருவோட நட்சத்திரம் தான் விசாகம். அந்த குரு இந்த லக்னத்துக்கு, அதாவது கடக லக்னத்துக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியாகி விருச்சிக ராசியில 5ஆம் இடத்துல ராசி சக்கரத்துல இருக்கிறாரு. இப்ப முன்ன சொன்ன மாதிரி இந்த லிவர் ப்ராப்ளம் வரணும்னா 5ஆம் இடம், 6ஆம் இடம் தொடர்பு வேணும். குருவோட தொடர்பு வேணும். இப்ப இங்க எல்லாமே பாருங்க கனெக்ஷன் வந்துருச்சு. குரு தனது 9ஆம் பார்வையாக ராசி மற்றும் லக்னத்தை பார்க்கிறார். அதாவது 6ஆம் அதிபதி ராசி மற்றும் லக்னத்தை பார்க்கும்போது, பிறப்பிலிருந்தே உடலில் ஏதாவது நோய்கள் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு உண்டு. சரிங்களா? ஜோதிடத்துல இந்த மாதிரியான ஒரு குறிப்புகள் உண்டு. இப்ப அந்த அமைப்புப்படி இந்த ஜாதகருக்கு உடலில் நோய் இருக்கும் அப்படிங்கிறத எளிமையா சொல்ல முடியும். தசா புத்தி அத சுட்டி காமிக்குது. அத குறிப்பா வந்து கல்லீரல் அப்படிங்கிறத எது சுட்டி காமிச்சதுன்னா, குரு பாவ கிரகமான செவ்வாயுடன் இணைந்ததும், குருவே 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியாகி விருச்சிக ராசியில் அ இருந்ததும், அது லக்னத்தை மற்றும் ராசியை தொடர்பு கொண்டதும், ஒருவருக்கு நோய் ஏற்படுவதற்கான காரணத்தை மிக துல்லியமாக சுட்டி காமிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி கன்னி ராசி மற்றும் மகர ராசி பாதிக்கப்பட்டிருந்தால், அதுவும் நோயை சுட்டி காமிக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. இத லிவர கல்லீரல் அப்படிங்கிற லிவர இந்த கன்னி ராசியும், மகர ராசியும் சுட்டி காமிக்கும். அத ராசிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும், ஒருத்தருக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு. இங்க பார்த்தீங்கன்னா, சனி தனது 10ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். 6ஆம் அதிபதியான குரு சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்ப இங்க சனியோட தொடர்பு குருக்கு வந்துருது. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு. இந்த குரு, சனி தொடர்பு ஏற்படும்போது தான் இந்த ஃபேட்டி லிவரில் அதாவது கல்லீரல்ல கொழுப்பு படிவது அப்படிங்கிறது ஏற்படும். அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதனால இவருக்கு இந்த நோய் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இதுக்கு என்ன செய்யலாம்? ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல மருத்துவர தான் பார்க்கணும். ஏன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன எதிர்காலத்தில் நடக்கும்?
அல்லது இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்ல தான் முடியும். இத செஞ்சா அது சரியா போயிரும்னு யாராவது சொன்னாங்கன்னா, உங்கள ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால உடல்ல இது உடல் நலத்துன்னு மட்டும் கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதுதான். ஜோதிட ரீதியாக என்ன சொல்ல முடியும்னா, எதிர்காலம் என்ன நடக்கும்னு சொல்லலாம். இல்லன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம். இத செஞ்சா அது சரியா போயிரும்னா, நானும் உங்கள்ட்ட உட்காந்து ஜோசியம், ஜாதகம்லாம் சொல்ல வேண்டாம். ஏதாவது சொல்லிட்டு நல்ல ஒரு ஹாயா பிரசிடென்ட் ஆகவோ, இல்லன்னா அமெரிக்க பிரசிடென்ட் ஆவோ அழகா ஆயிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஒரு நல்ல மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்போது, நோயிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்டின்னா, குருவோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். குருவோட செவ்வாய் சேரும்போது, அ வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து எளிதில் விடுபெற முடியும் அப்படின்னு ஒரு ஜோதிட குறிப்பு உண்டு. அந்த அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடன் குரு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, ராசி சக்கரத்தில இருக்கிறதுனால, நோய் குணமாகும் அப்படிங்கிற அமைப்பு. அதனால ஒரு நல்ல மருத்துவர பார்க்கும்போது கண்டிப்பாக நோய் குணமாகும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தோம். இதுதான் சொல்லலாம். ஆனா அவங்க வந்தது வந்து ரொம்ப பயந்து போய் வந்திருந்தாங்க. என்ன காரணம்னா, அவங்க ஜாதகம் பார்க்குற வந்த அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்துச்சு. அந்த இத கூட கோச்சாரத்த கூட போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கோச்சாரத்த உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அவங்க வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசம் 26ஆம் தேதி வந்திருக்கிறாங்க. இப்ப அதுக்குள்ளேயே கோச்சார கிரக நிலையும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா, உள்கட்ட கிரகம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிறந்த கால கிரக நிலை. வெளிக்கட்ட கிரகம் அப்படிங்கிறது கோச்சார கிரகம். இங்க பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து மீன ராசியில இருக்காரு. அத ஜனனகால குரு மட்டும் தான் பார்க்கிறாரு. 5ஆம் பார்வையாக கோச்சார சந்திரனை 5ஆம் பார்வையாக ஜனனகால குரு பார்க்கிறார். அதாவது பிறந்த கால குரு பார்க்கிறார். ஆனா, அந்த குரு யாரோடலாம் சேர்ந்திருக்காரு பாருங்க. மாந்தி, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட சேர்ந்து பார்க்கிறார். அப்ப இங்க வந்து உயிர் பயமும் அவங்களுக்கு வந்து வந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு அத எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அமைப்பு. ஆ சிம்பிளா உங்களுக்கு வந்து உயிர் பயத்தோட வந்திருக்காங்க. ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு இந்த சந்திர நாடி டூல நம்ம பயன்படுத்தியே சொல்ல முடியும். பாருங்க அவங்க பார்க்கும்போது கோச்சார லக்னம் கன்னி ராசியில இருந்திருக்கு. முன்ன சொல்லியிருந்தோம். கன்னி ராசியும், மகர ராசியும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோயை சுட்டி காமிக்கும்னு. இப்போ கோச்சார லக்னம் அழகா சுட்டி காமிச்சிருக்கு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் வேற. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிர்வு தொல்லையை சொல்லும். இத இப்படி வச்சு கூட நம்ப அழகா பலன் எடுத்து சொல்ல முடியும். மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுடன், முக்கியமா மருத்துவ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அதிகமா பகிரணும்னு விருப்பப்படுறேன், எதிர்காலத்துல. அதுக்கு கடவுளோட அனுக்கிரகம் இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுடன் தங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.